நைட்டு தூக்கம் வரல, வாங்க கொஞ்சம் தூரம் வாக்கிங் போயிட்டு வரலான்னு தாரா தான் சொன்னாங்க. நாங்க பார்த்தப்போ நீங்க மட்டும் தான் அங்க கிடந்தீங்க, வேற யாரும் அங்க இருந்த மாதிரி தெரியலையே. குட் மார்னிங். தாரா, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? எனக்கு என்ன, நான் நல்லதானே இருக்கேன். ஆமா, நீ எதுக்கு இவ்ளோ டென்ஷனா இருக்க? இல்ல, நேற்று ராத்திரி நாம 2 பேரும் தானே வாக்கிங் போனோம். வாக்கிங்கா? நேற்று வயக்காட்டில் மயங்கி கிடந்ததை பார்த்து தாத்தாவை முசாவை என்னை தூக்கிட்டு வந்திருக்காங்க. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல தாரா, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சோன்னு நினச்சி தான் நான் ரொம்ப பதறி போயிட்டேன். வாட்ஸ் ராங் வித் யூ பிரகாஷ்? ஆர் யூ ஜோக்கிங்? நேத்து நைட் நம்ம 2 பேரும் வாக்கிங் போனோமா? என்ன விளையாடுறியா? என்ன தாரா தமாஷ் பண்ணுறீங்க? நீங்கள் தானே நேற்று ராத்திரி 12 மணிக்கு வந்து என் கதவு தட்டி, பிரகாஷ் எனக்கு தூக்கம் வரல, வாங்க நம்ம வாக்கிங் போயிட்டு வரலான்னு என்னை கூட்டிகிட்டு போனீங்க. கூல் கூல் பிரகாஷ், நேத்து எனக்கு அலைச்சல் ஜாஸ்தி, வந்த உடனே படுத்து தூங்கிட்டேன். அப்படி இருக்கிறப்போ உன்னை நான் எப்படி வந்து எழுப்பிருப்பேன்? கடைசில நான் பயந்த மாதிரி நடந்துடுச்சு. பேய் பிசாச பத்தி ஆராய்ச்சி பண்றேன்னு இந்த பொண்ணு எப்ப தலையை விரிச்சு போட்டுட்டு வந்து இங்க நின்னாலோ அப்பவே நினைச்சேன் இப்படி ஏதாவது நடக்கும்னு. ஏமா காலையில வாயை மூடுறீங்களா? கொஞ்சம் கூட இங்கிருமே தெரியாம வீட்டுக்கு வந்த கெஸ்ட் முன்னாடி பேசி மானத்தை வாங்குறீங்களே. அப்படி என்ன பேசக்கூடாதது பேசிட்டேன். இத்தனை நாள் நல்லா இருந்த என் புள்ள இப்ப திடீர்னு வயக்காட்டுல போய் மயங்கி கிடந்தான்னா அதுக்கு என்ன அர்த்தம், என்ன காரணம்? அம்மா நீங்க உணர்ச்சி வசப்படாதீங்கம்மா. என்ன நடந்ததோ அதை நிச்சயமா கண்டுபிடிச்சிடலாம். அது ஒரு கெட்ட கனவா கூட இருக்கலாம். இங்க கனவு கண்டவன் எப்படி வயக்காட்டுல போய் மயங்க விழ முடியும்? இதுக்கு பதில் சொல்லுங்க. நான் சொல்றதை நீங்க யாரும் நம்பவே மாட்டீங்க. பேயையும் பிசாசையும் பத்தி ஆராய்ச்சி பண்ணா அது நம்மள சும்மா விட்டுருமா? அதான் என் பிள்ளை இப்படி படுக்க போட்டுடுச்சு. இங்க பாருங்கம்மா, பேய் பிசாசுங்களை பத்தி ஆராய்ச்சி பண்ண வந்தவ நானு. அதுங்களுக்கு கோவம் வந்தா என்னதானே துரத்திக்கிட்டு வந்திருக்கணும். அதான் எனக்கும் புரியல. உன்னை பிடிக்கிறத விட்டுட்டு இடம் கொடுத்தவன பிடிச்சிடுச்சு. அம்மா எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் நல்லா தான் இருக்கிறேன். ஏன் இப்படி தேவையில்லாம கத்தி ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? நான் ஆர்ப்பாட்டம் பண்றேனா? இப்படி எல்லாரும் முன்னாடி என்னைய எடுத்து பேசுற? எல்லாம் இவ்வளால வந்தது. பேயி பிசாசு ஆராய்ச்சி. தாரா, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அம்மா எப்பவுமே இப்படிதான். சாரி, ப்ளீஸ் டோன்ட் ஃபீல். பிரகாஷ், அம்மா கோவப்பட்டதுக்கு நான் வருத்தப்படல. ஆனா நேத்து நைட்டு நான் வாக்கிங் கூப்பிட்டதா சொன்னியே, அதுதான் உண்மையிலேயே என்னவா இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். அமானுஷத்தை ஆராய்ச்சி பண்ண வந்த பொண்ணை காரணம் தெரியலன்னு சொல்லுது. அப்போ தெய்வ சக்தி பெற்ற நீதான் அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். நடந்தது தீய சக்தியானதான்னு தெரிஞ்சா அத கூடிய சீக்கிரமே தெய்வ சக்தி காட்டி கொடுத்துடும். இன்னும் அவனை காணுமே. நீங்க போங்க, பின்னாடியே வரேன்னு சொன்னா. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இருந்து கையோட அவனை கூட்டிட்டு வந்திருக்கணும். வீட்டு அடையாளத்தை மறந்துட்டு வேற எங்கேயா சுத்திட்டு இருக்கானோ என்னமோ. என்னம்மா குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க? ஏன், உதாரணத்துக்கு கூட உனக்கு அந்த பூனை தான் கிடைச்சதா? ஏன் பூனையை உதாரணமா சொன்ன என்ன? சொல்லு சொல்லு. இன்னும் கொஞ்ச நேரத்துல குருவிக்காரன் வர போறான். ஏன்? ஏனா வீட்டுல ஒரு பூனை சுத்திட்டு இருக்குல்ல, அதை பிடிக்கிறதுக்காக தான் வர சொல்லியிருக்கேன். தேடி போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் அவன் வந்தானான்னு பாத்தியா? அம்மா, ஏமா பூனை மேல இவ்வளவு பகையா இருக்க? அது வாயில்ல ஜீவன்மா, அத போய். எதிரி வாயில்லாத ஜீவன், அது கத்துற கத்துல எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. அம்மா, வீட்ல எவ்வளவோ பிரச்சனை இருக்கும்போது போய் ஒரு பூனைக்காக மெனக்கடணுமா? வீட்டுல இருக்கிற பிரச்சனையை அப்புறம் பாத்துக்கலாண்டி. முதல்ல அந்த பூனையை தொலைச்சு தலை முழுகணும். அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். சாமியோ, பூனை பிடிக்க சொன்னீங்களா? அந்த வீடு இதுதானே சாமியோ? வாப்பா, இந்த வீடுதான். உள்ளவா. கவலைப்படாத தாயி, இந்த கொல்லிமலை சப்பானி வந்துட்டேன்ல. பூனை இல்ல, புலி இருந்தாலும் பிடிச்சிட்டு போயிருவேன். அம்மா அம்மா சொன்னா கேளுமா, வேண்டாமா? சும்மா ரெடி. இதை பாருப்பா, எங்க வீட்டுல புலி எல்லாம் ஒண்ணும் இல்ல, பூனை தான் இருக்கு. நீ அதை பிடிச்சா போதும். எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, அந்த பூனையை பிடிக்காம நீங்க இருந்து போக கூடாது. இந்த சப்பானி வேட்டைக்கு போனா வெறுங்கையோட திரும்ப மாட்டான் தாயி. சொல்லாத, செஞ்சு காட்டு.
கடவுளே, இந்த நேரம் பார்த்து பிரகாஷ் எனக்கு ஃபோன் பண்ணிட கூடாது. யோ, என்னையா பண்ற? மோப்பம் பிடிக்கிறேன் தாயி, மோப்பம் பிடிக்கிறேன். பூனையை பிடிக்க சொன்னா மோப்பம் பிடிச்சிட்டு இருக்க. முதல்ல இதை பிடிச்சா தானே தாயி அதை பிடிக்க முடியும். சரி சரி, சீக்கிரம் பிடிச்சு தொலை. பூனை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு போறாரு. எந்த பூனை பிடிக்க போறாரு? மியாவ் மியாவ். யோ, பூனை கத்துது பாரு, சீக்கிரம் போய் பிடி. பூனை கத்தல தாயி, நான் தான் கத்துனேன். நீ வேற ஏயா பூனை மாதிரி கத்தி என்ன பயமுறுத்துற? பொட்டை பூனை மாதிரி கத்துனா தான் கடுவம் பூனை பொட்டை பூனையை தேடி வரும் தாயி. சரி, நீ எப்படி வேணாலும் கத்து, அந்த திருட்டு பூனை மட்டும் பிடிக்காம விட்டுறாத. இதோ பிடிச்சிடுறேன் தாயி. மியாவ் 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 மியாவ். பாத்தியா, இங்க இருந்தானே சத்தம் வருது. ஆமாம்மா, உள்ளதான் பூனை இருக்கு. இதோ புடி பிடிச்சிடுறேன். புடி. யா, நிறுத்தியா. பூனை எப்படியா சாத்திருக்கிற ரூம்குள்ள போகும்? என்னம்மா இது, பூனைக்கு போய் ரூட்டா சொல்லி தரணும். அது போக முடியாத இடத்துக்கெல்லாம் போயிடும் தாயி. அவ கிடக்குறாயா, நீ பாரு. இருத்தாயி, எனக்கு போன் வருது. ஹலோ, சொல்லு புள்ள. என்ன விஷயம்? அப்புறம் என்னாச்சு? அப்படியே சமாச்சாரம். இதோ உடனே வந்துடும் புள்ள. என்னையா கிளம்பிட்ட? நம்ம வீட்டு பையன் வேட்டைக்கு போன இடத்துல மானை சுட்டு போல்ஸ்ல மாட்டிக்கிட்டான் தாயி. நான் தான் தாயி அவனை போய் சாமின்ல எடுக்கணும். அப்போ பூனை நாளைக்கு வந்து பிடிச்சி தரேன் தாயி. எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்லையா, பூனையை பிடிச்சு கொடுத்துட்டு போயா. என்ன தாயி நிலைமை புரியாம பேசுற? கூட்டத்துக்கே நான் தான் பெரிய மனுஷன். நான் தான் போய் அவனை சாமின்ல எடுக்கணும். நீ கேட்டதை விட 50 ரூபா வேணாலும் மேல போட்டு தரேன். நீ பூனையை பிடிச்சு நீ கொடுத்துட்டு போ. 500 ரூபா கொடுத்தாலும் முடியாது தாயி. நான் என் பிள்ளைய போய் சாமின்ல எடுத்தாகணும். நான் என் வக்கீல பார்க்க போறேன். வரேன் தாயி. யோ, யோ. இன்னைக்கும் நீ தப்பிச்சுக்கிட்டியா? உனக்கு யோகம்தான். நாளைக்கு உனக்கு ராவுகால மாட்டமலா போயிடும், பாத்துக்கிறேன். இந்த போன் இங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு தான் ஆபத்து. இதை பேசாம பிரகாஷ் கிட்டே கொடுத்துட வேண்டியதுதான். லதாவோட வாழ்க்கையில இப்படி ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா நான் எதிர்பார்த்தேன். எப்படி? எந்த சம்பந்தமும் இல்லாத அந்த லதா இந்த மர்மங்களை கண்டுபிடிக்கிற விஷயத்துல ஏன் நம்மள என்கரேஜ் பண்ணணும்? சோ அவங்க நம்மள இதுல என்கரேஜ் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் இதுக்கும் ஏதோ லிங்க் இருக்குது. லிங்க் மீன்ஸ் சம் ஃபிளாஷ்பேக் அப்படி நினைக்க வாய்ப்பு இருக்குல்ல? ஆமா, கரெக்ட். வந்தோமா, வேலையை பார்த்தோமா, திரும்பி ஊருக்கு போனோமான்னு இல்லாம அந்த பாண்டி லதாவை லவ் பண்ணதுனாலதான் இத்தனை பிரச்சனை. இந்த கொலைங்களுக்கெல்லாம் காரணம் அந்த பாண்டி தான். பாண்டி மட்டுமா காரணம்? அந்த லதாவும் தான் காரணம். ஏய், அவங்க என்ன இப்படிலாம் நடக்கும் தெரிஞ்சு அவங்க லவ் பண்ணாங்க? ஏதோ பண்ணாங்க, முடிஞ்சு போச்சு, விட்டுறேன். டே பாலு, இந்த விஷயம் இன்னும் முடியல, பாதிலேயே தான் இருக்கு. பாண்டியும் லதாவும் ஊரை விட்டு ஓடி போன வரைக்கும் தான் ஃபிளாஷ்பேக் நமக்கும் அவங்களுக்கும் தெரியும். அதுக்கப்புறம் இங்க என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாதே. முடிஞ்சா முன்னாடி மாதிரி நிலத்துல வட்டம் போட்டு பாரு. என்னால இப்ப அது முடியாதுன்னு உனக்கு ரொம்ப சந்தோஷம் இல்ல? டேய், உன்னால ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது உன் ஒரிஜினல் கேரக்டர் வெளிப்படுத்தாம இருக்க முடியாதுல? ஏய் தோட்டா, என்ன உடம்பு போக்கு சப்போட்டா பிச்சு புடுவேன் பிச்சு. ஏய், நீ நினைச்ச உடனே பிக்கிறதுக்கு நான் என்ன 10 காசு பண்ணா? அவனை காலி பண்ணிடுவேன், ஜாக்கிரதை. ஐயோ சரி, நீங்க 2 பேரும் பெரிய பிஸ்தாங்கிறது எங்களுக்கு தெரியும். பேச்சு நிறுத்துங்க. இப்ப நம்ம போய் தேன்மொழி சந்திச்சாதான் மீதி இருக்கிற மர்மங்களுக்கு விட தெரியும். யார் அந்த தேன்மொழி? குள்ளமா, உயரமா, கருப்பா, சிகப்பா?
எப்படி இருப்பா, எங்க இருப்பா, எதுவுமே தெரியாம நாம அவளை எப்படி கண்டுபிடிக்கிறது? தேன்மொழி தான் காட்டுக்குள்ள வனவாசம் போயிட்டான்னு லதா சொல்லிச்சே. நோ, அந்த தகவல் மட்டும் நமக்கு போதாது. இப்போ அந்த தேன்மொழி எங்க இருக்காங்கன்னு உறுதியான தகவல் நமக்கு தெரிஞ்சாகணும். கௌதம், எனக்கு ஒரு சூப்பர் ஐடியாடா. www.tenmoli.com னு ஏதாவது ஒரு வெப்சைட் இருந்தா ஓபன் பண்ணி பார்க்கலாமா? டேய், உன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? கௌரி, இப்பவே நாம ஊருக்குள்ள போய் விசாரிக்கலாம் வா. ஆமா, வாங்க. கௌரி, வேணும்னா அந்த அங்கிள் கிட்ட கேட்டு பார்க்கலாமா? என்ன கடனா? டேய் பாலு, உன் வாய் தாண்டா உனக்கு எதிரி. அதை நீ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணா வாழ்க்கையில பெரிய ஆளா வருவ. பரவாயில்ல, நல்ல அட்வைஸ். பட் நான் எல்லாம் எடுத்துக்க மாட்டேன். வாங்க வேலையை பார்ப்போம். டேய் பாலு, நீ கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு எங்க கூட வந்தாலே போதும். தேன்மொழியை பத்தி நாங்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஓஹோ, அப்படின்னா நீங்க ஏன் உதவி இல்லாம தனியா ஏங்க போறீங்களா? பண்ணுங்க பண்ணுங்க, பேஷ் பேஷ். என்ன பண்றீங்க நானும் பாக்குறேன். ஏய், உன் மனசுல நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? பெரிய கடவுளா நீ? ஏய் ஏய், ஐயோ, கொஞ்சம் வாயை மூடிட்டு வரீங்களா? ஹலோ அங்கிள். என்ன பாப்பா? எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும். என்ன விஷயம்? இங்க சங்கரா பிள்ளை இருக்காருல்ல, ஆமா, அவரோட பொண்ணு லதாவோட ஃப்ரெண்ட் தேன்மொழி. தேன்மொழி? தேன்மொழி எதுக்கு நீங்க கேக்குறீங்க? தேன்மொழிக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அவதான் அந்த ஊரை விட்டு காட்டுக்குள்ள போயிட்டால. எதுக்கு நீங்க தேன்மொழி கேக்குறீங்க? எதுக்கு தேடுறீங்க? சொல்லுங்க. இல்ல அங்கிள், கயல்விழி. கையல்விழி? அவதான் பேய அலைகிறாள. அவ பல பேரை கொல்றா. அவ பேரை கேட்டாலே இந்த ஊரே அலறுது. அவளை பத்தி உங்களுக்கு என்ன பேச்சு? குழந்தைங்களா லட்சணம் பாருங்க. போங்க போங்க போங்க, நிக்காதீங்க, போங்க. என்னப்பா இது? நம்மளும் போ சொல்லிட்டு அவரு ஓடுறாரு. கயல்விழி ஒரு ஆவி. அவ பேரை கேள்விப்பட்டு பயப்படலாம், ஒரு நியாயம் இருக்கு. ஆனா தேன்மொழி பேரை கேட்டு எதுக்கு பயப்படுறாங்க? தேன்மொழி கயல்விழியோட ஃப்ரெண்டு, அதனால இருக்கலாம். ச்சே, இந்த ஆளு வேற ஓடிட்டாரே. ஹலோ, அவர் இன்னும் சும்மா ஓடல, பயந்து ஓடினாரு. டேய், இந்த கிண்டல்லாம் வேண்டாம். உன்னால முடிஞ்சா வேற யார்கிட்டயாவது கேட்டு டீடைல்ஸ் வாங்க பார்க்கலாம். டேய், இது முதல்ல சொல்லியிருந்தா போன ஆளுக்கிட்டே மேட்டரை கறந்துருப்பேனே. சரி வா வா. டேய், அங்க பாரு, அங்க ஒருத்தன் வந்துட்டு இருக்கான். அவங்க கிட்ட நான் விஷயத்தை எப்படி கறக்குறேன்னு பாரு. பார்க்கலாம். அங்கிள், ஒரு நிமிஷம் அங்கிள். என்னப்பா? இந்த கயல்விழி. கயல்விழியா? எங்க? ஐயோ, கயல்விழி என்ன ஒண்ணும் பண்ணல. தாயா என்ன விட்டுருமா? ஐயோ. டேய் பாலு, ரொம்ப நல்லா மேட்டர் கறந்துட்டடா. வெரி குட் வெரி குட். அவன் கயல்விழி பேரை கேட்டோடனே ஓடுவான்னு யாருக்கு தெரியும்? சரி சரி, இப்போ அடுத்து வர ஆள்கிட்ட நான் விசாரிக்கிறேன். வா. எங்க ஊரி அந்த ரெண்டு ஆண்டி கிட்ட கேப்போமா? டேய், ஆம்பளைங்க அவங்களே உயிர் பறக்க ஓடுறாங்க. இவங்க பொம்பளைங்கடா, உயிரை கீழே விட்டுற போறாங்க. ஆண்டி, என்னப்பா? உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன விஷயம்ப்பா? இல்ல, இந்த விறகுலாம் எங்க இருந்து எடுத்துட்டு வரீங்க? அதோ தெரியுதே காடு, அங்க இருந்து எடுத்துட்டு வரோம். சரி ஆண்டி, அங்க மிருகங்கள் ஏதாவது இருக்கா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. அப்படின்னா காட்டுக்குள்ள ஜனங்க குடியிருக்காங்களா? ஜனங்க யாரும் இல்ல. தேன்மொழிங்கிற பொண்ணும் அவங்க பாட்டியும் மட்டும்தான் இருக்காங்க. ஆமா, அவங்க அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அது ஒரு பெரிய கதை. அத பத்திலாம் இப்ப பேசி பிரயோஜனம் இல்ல. அவங்க காட்டுக்குள்ள போய் பல வருஷமாச்சு. இந்த மாதிரி விறகு பொறுக்க போற சமயங்கள்ல சில தடவை கண்ணுல தட்டுப்படுவாங்க. நாங்க பேசினாலும் அவங்க பேச மாட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு இந்த ஊர்க்காரங்க மேல எல்லாம் கோவம். என்ன கோவம்? அதான் பெரிய கதைன்னு சொன்னனே. அதத்தான் என்னன்னு சொல்லுங்களேன். தலையில சுமையோட உங்களுக்கு கதை சொல்லிட்டு இருந்தேன். எங்களுக்கு வேற வேலை இல்ல. போங்க போங்க. நமக்கு வேற வேலை இல்ல பாரு. ஆக தேன்மொழியும் அவங்க பாட்டியும் காட்டுக்குள்ளதான் இருக்காங்கன்னு
கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்கு நம்ம இங்க நின்னுட்டு இருக்கோம்? வாங்க போய் பார்க்கலாம். டேய் கௌதம், என்ன அவசரப்படாத, நாம நல்ல பிளான் போட்டு போவோம். சரி வாங்க. இந்த பழ போன பூனை கத்துற சத்தத்தினால வீட்ல ஒரே பிரச்சனையா இருக்கு. எப்ப இது கத்தும், எப்ப அம்மா கிட்ட மாட்டுவோன்னு ஒரே பயமா இருக்கு. எனக்கு இந்த செல்லும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். இன்னைக்கு அவர் வரட்டும், எப்படியாவது செல்ல திருப்பி கொடுத்துடலாம். என்ன மைதிலி, என்ன ஏன் ஃபோன் பண்ணி வர சொன்ன? யோ, என்னையா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு சரியில்லை மைதிலி. நேத்து தாரா கூட வாக்கிங் போனப்ப எப்ப பார்த்தாலும் தாரா தாரா தாரா. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் ஆசையா வாங்கி தந்தேனே gift, அந்த காப்பு, அது ஏன் தாரா கிட்ட கொடுத்தீங்க? நிஜமாவே நீ ஒரு நாட்டு போறங்கிறத நிரூபிக்கிற. அவங்க எவ்வளவு அழகா ஃப்ரீயா பழகுறாங்க. உனக்கு நிறைய கிஃப்ட் வாங்கி தர சொல்லி அவங்க என்கிட்டயே கோச்சிக்கிறாங்க. அவங்களுக்கு அல்பம் ஒரு செப்பு கப்பு கொடுத்து தப்பா? சரி, அது விடுங்க. நான் அல்பமாவே இருந்துட்டு போறேன். முதல்ல இந்த செல்போன்ல ரிங்டோனை மாத்துங்க. பூனையை பிடிக்கிறதுக்கு எங்க அம்மா ஒரு குறவனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து பாடா படுத்திட்டாங்க. இவ்வளவுதானே? பேசாம ரிங்டோனை மாத்திரா போச்சு. வேணும்னா வைப்ரேஷன்ல வச்சு தரட்டுமா? என் கையில இருந்தா சரி. எட்டி இருக்கும்போது போன் வந்தா எனக்கு எப்படி தெரியும்? ஓ, இந்த ப்ராப்ளம் வேற இருக்கா? சரி, போன கொடு. இவ்வளவு பக்கத்துல இருந்தோம், எந்த ஒரு வைப்ரேஷனும் இல்லையே. சீ. இப்ப பார், லோபோஸ் கத்துறத உனக்கு ரிங்டோன் வச்சு தரேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? இதுதான் இனிமே உனக்கு ரிங்டோன். இப்படி இனிமேல் நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் இந்த லோபோஸ் சத்தம் தான் உனக்கு கேட்கும். உங்க அம்மாவுக்கு எந்த சந்தேகமும் வராது. இப்போ சந்தோஷம் தானே? சரி, எங்க அம்மா என்ன காணும் தேடுவாங்க. நான் கிளம்புறேங்க. யோ, அந்த தாரா பொண்ணு கூட சேர்ந்து பேய் பிசாசு ஆராய்ச்சின்னு சுத்தி உடம்பு கெடுத்துக்காதையா. நான் வரேன். நீ பார்த்து போ.